தேசம். வார்த்தை வாங்க ஆட முடியாரு. அவனுக்கு என்ன? ஓ சரியா, என் மாமா எதையோ பார்த்து பயந்துருக்கான். கருப்பு பேரை சொல்லி மந்திரிச்சு விபூதி போடுங்க ஐயா. பச்சை புள்ள இல்லையா, கனாங்கனா கண்டிருப்பான். ரொம்ப பயந்துருக்கான் போல இருக்க. இருத்தாய் தாய்த்துக்கர். நான் கருப்பு வந்திருக்கேன். பாலகனோடு என் சன்னதி வந்தவளே, அவன் எதை பார்த்து பயந்தான்னு தெரிஞ்சதில்ல. வாழ்ந்து கெட்ட அந்த வீட்டுல அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்தவளோட ஆவி அலையுதடி. பேராசை பிடிச்சு என் கையால செத்த அவளுக்கு பேயா அலையணும்னு சாபம் இருக்குதடி. 30 வருஷம் அவ பேயா அலையணும். அவளால ஒசந்த அந்த வீடு அவ ஆவியாலேயே மண்ணேடா போகணும். அந்த கேடு கட்டவளுடைய ஆவி இனி தனியா அலையணும். யாருமே அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது. இது கருப்ப நான் போடுற உத்தரவு. என் சொல்ல மீறினா அனலா தகிப்பேன். சாட்டை எடுத்து வந்து சௌக்கியத்தை கெடுப்பேன். சித்தம் மீறினா ரத்தத்தையும் குடிப்பேன். சாமி, என்னென்னவோ சொல்றியே சாமி. 3 உசுர பழி வாங்குறதுக்கு அப்புறமும் ஆத்திர அடங்கலையா? காத்து நிக்க வேண்டிய நீ இப்படி பேசலாமா சாமி? நான் பேசலடி, நீதிக்காக எங்கிட்ட முறையிட்டவங்களுடைய நியாயம் பேசுது. இத்தனை நாள் பொறுமையா இருந்து காத்து வந்த என்ன பெருமையா நினைச்சு வேடிக்கையாக்கிடுச்சு உன் குடும்பம். உன் குடும்பத்துல சிரிக்கி ஒருத்தி சிரிச்சு என்ன ஏசிட்டா. அந்த அரைக்கையுடைய தலைய அறுத்து தள்ளிட்டேன். இன்னும் நான் இருக்கிறது உங்க குடும்பம் நம்பல. நான் இட்ட கட்டளைக்கு செவி சாய்க்கல. என் சொல்லையும் மீறி அந்த இடத்துல புதைச்சது குத்தம். அந்த குத்தத்துக்கு தண்டனையா இப்ப இந்த பாலகனுடைய உசரை எடுக்க போறேன். சாமி, நீ சொல்றபடி நாங்க
வைக்கிறேன். என் மகனை ஒண்ணும் பண்ணிடாத சாமி, என் மகனை ஒண்ணும் பண்ணிடாத. கேட்கிறியா? நல்லதோ கெட்டதோ இனி நான் சொல்றதுதான் உன் குடும்பத்துக்கு. சாவும் வாழ்வும் கூட ஏன் முடிவு தாண்டி. பயந்த பாலகம் மீளணும்னா, வாரிசு நிலைக்கணும்னா கட்டுப்பட்டு கற்பூர சத்தியம் செய். இல்ல சத்தியம் சாமி, சத்தியம். நாங்க கட்டுப்படுறோம். என் மகனை ஒண்ணு செஞ்சிடாது. இனிமே ஒன்ன கேட்காம ஒரு மடக்கு கஞ்சி கூட நாங்க குடிக்க மாட்டோம். சத்தியம் சாமி, சத்தியம். ஏமா, போஸ்ட்மேன் ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு போனாரு போல இருக்கு. ஆமா ஆண்டி, நான் எழுதின கதையெல்லாம் பத்திரிக்கையில வந்திருக்கு. அதோட காப்பீஸ் காட்டு. பிரிக்காம கூட அப்படியே வச்சிருக்க. பிரிக்கணும் ஆண்டி. நான் இந்த விடுகதையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏமாற போற. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, வேண்டாத வேலை செஞ்சா ஏமாந்து தானே போகணும். என்ன ஆண்டி, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா டிஸ்கரேஜ் பண்றீங்க. வேண்டாம்மா, விட்டுரு. இவர் தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம கிட்டத்தட்ட 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கே கிடைக்கல. நீ இப்போ வந்திருக்க. அது எப்படிமா அவ்வளோ சீக்கிரத்தில் நகையெல்லாம் கண்டுபிடிச்சவன் நம்புற? ஆண்டி, மனுஷன் தோணின காலத்துல இருந்து பறக்கணும்னு ட்ரை பண்ணான். கடைசியில் 2 பேர் வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 வருஷம் ட்ரை பண்ணி ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பறக்கிறோம்ல, அப்படிதான் இதுவும். கரெக்ட் கரெக்ட். அதே ஏரோப்ளேனில் போய் தான் அணுகுண்டு போட்டு வந்தாங்களாம். நான் படிச்சிருக்கேன். இருங்க இருங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த பொன்பான நகைங்கெல்லாம் கிடைக்காத வரைக்கும் இந்த ஊரில் நிம்மதி இருக்கும்னு சொல்ல வரேன். இதில் உன் கதை எங்கே வந்திருக்கு? ரீனா, வா ராஜேந்திரன். ராசு, வாப்பா, உள்ள வா. ரீனா, இது பாத்தியா? என்ன ராசு, என்ன லெட்டர் இது? ஒன்றும் இல்லை ஆண்டி, எல்லாம் நல்ல விஷயம்தான். லக்ஷ்மியும் சண்முகமும் டவுன்ல கருப்போட ஆசீர்வாதத்தோட சௌக்கியமா இருக்காங்க அப்படின்னு நேர்ல பார்த்த ரத்னா லெட்டர் போட்டிருப்பா. 2 பேரும் கிளம்பி ஊருக்கு வராங்க அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு ராஜேந்திரன் வந்திருக்கான். கரெக்டா ராஜேந்திரன்? உனக்கு எப்படி இதெல்லாம்? டவுன்ல ஏன் கஸ்டடியில இருக்கவங்க என்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி? ராசு, நிஜமாவா ராசு? லக்ஷ்மி நல்லபடியா இருக்காளா? ஆண்டி, நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியுது. அந்த 48 நாள் கேடு தானே, அதையெல்லாம் தாண்டி இன்னையோட 52 நாள் ஆகுது. அவங்க சௌக்கியமா இருக்காங்க. எனிவே ராஜேந்திரன், இப்ப நீ என்ன செய்ய போற? 48 நாள் தாண்டியும் அவங்க உயிரோட இருக்காங்க. கருப்புன்னு ஒண்ணு இருந்தா அவங்க செத்துருக்கணும்ல, சாகலையே. சொல்லு, என்ன செய்ய போற? நான் நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்றேன் ரீனா. என்ன சொன்னாலும் செய்வியா? அப்போ செல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ரீனா. ஆமா ராஜேந்திரன், உங்க கருப்புசாமிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதான் விருப்பம். செல்லி நல்ல பொண்ணு, உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அதனால தான் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கருப்புசாமி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க. அவளை ஏமாத்திராத. ஏமா, அவங்கிட்ட ஏன் அப்படி பேசுன? எப்படி? அவனுக்கு தான் இந்த கட்டாய கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியா? என்ன அப்படியா? என்னம்மா, என்னையும் ஆழம் பாக்குறியா? இல்ல ஆண்டி, அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்ல. அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரானே, அதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? புரியுது, அதனால தான் அப்படி பேசுனேன். ஆண்டி, எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவு, பற்றுதல், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு: ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு.
அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இது அவனுக்கு புரியுதா? புரியணும், புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இத புரிய வைக்கதான் அப்படி நான் எதை சொன்னாலும் செய்வியான்னு கேட்டியா? ம், ஆண்டி, அவன் கேரக்டர் அப்படி. கோவப்பட்டாலும் கெஞ்சினாலும் செய்ய மாட்டேங்கிறான். சீண்டி சீண்டி சொன்னாதான் எதையுமே தைரியமா செய்யறான். ஓஹோ, ஊரை எதிர்த்துக்கிட்டு அவனை உன் வழிக்கெல்லாம் இழுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் வளைக்கிறியா? சச்சா, என் வழிக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இல்ல, அவனை ஒரு தைரியமான ஆம்பளையா மாத்தணும்ன்றதுக்காக தான். இந்த மாதிரி தன்னை உபயோகிக்கிற ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை என்னவா நினைச்சான்னா அவ வளைக்கிற வளைப்புக்கெல்லாம் வருவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் ஆண்டி, நல்லாவே தெரியும். அப்புறம் ஏமா ஏன் இப்படிலாம் பண்ற? ஒரு ஃப்ரெண்டா அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் சொன்னனே, அவனை தைரியமான ஆம்பளையா மாத்தணும்னு. இது புடிமா? அது சரி, இப்ப மட்டும் ஏன் அவனை இப்படி உடைக்கிற? அவனு தைரியம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறியா? வந்திருக்கோம், கொஞ்சமாவது வந்திருக்கணும். இப்போதான் கருப்புசாமின்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே. அதான் அந்த 48 நாள் கெடுவெல்லாம் தாண்டி 2 பேர் வாழ்ந்து காட்டிட்டாங்களே. கணக்கெல்லாம் சரியா போட்டியாமா? 48 நாள் ஆயிடுச்சா? ஆண்டி, கணக்குல நான் எப்பவுமே சென்டம். அவங்க ஓடி போய் இன்னையோட கரெக்டா 52 நாள் ஆகுது. ஓடி போனதுலாம் இருக்கட்டுமா, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எது கேக்குறீங்க? இல்ல, கருப்பு கணக்கு எப்பவுமே தப்பானது இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்தே 48 நாள் ஆயிடுச்சா? என்னம்மா பதிலையே காணோம்? ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க ஊரை விட்டு ஓடி ஒரு வாரம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி என்னையோட 45 நாள் தான் ஆகுது. அப்படின்னா 48 நாள் ஆகலையா? இல்ல ஆண்டி, லக்ஷ்மியும் சண்முகமும் அவசரப்பட்டுட்டாங்க. அவங்க இப்ப இங்க வரக்கூடாது. என்னம்மா இப்பதான் கருப்பு இல்லைன்னு சொன்ன, திடீர்னு கருப்புக்கு பயப்படுற? கருப்புன்னு ஒரு தெய்வம் இல்லைன்னு தான் சொன்னேன். கருப்புன்ற போர்வையில மனுஷன் இல்லைன்னு சொல்லல. அந்த மனுஷன் மெயின்டைன் பண்ற அந்த 48 நாள் கணக்குக்குள்ள நாமளா வந்து மாட்டிக்கிறது முட்டாள்தனம். இப்ப என்ன செய்ய போற? லக்ஷ்மியும் சண்முகமும் இங்க வரவிடாம தடுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய போறேன். உடனே வேட்டக்காரமங்கலம் போக போறேன். குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். ஒரு எஸ்டிடி பண்ணிக்கிறேன். பண்ணிக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டல், கேஷுவாலிட்டி கொடுங்க. ஹலோ, கேஷுவாலிட்டியா? நான் ரீனா பேசுறேன், ஹவுஸ் சர்ஜன். அரவிந்த், ரத்னா யாராவது டியூட்டியில் இருந்தா கூப்பிடுங்க. டியூட்டியில் இல்லையா? ஆஃபா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் பேசுறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் ரீனா பேசுறேன். ஜெயந்தியா? ஜெயந்தி, ரத்னா கொஞ்சம் ரூம்ல இருந்தா கூப்பிட. வெளியில போயிட்டாளா? சரி, மென்ஸ் ஹாஸ்டல் நம்பர் இருந்தா கூட. அங்க போன் ரிப்பேரா? சரி, வச்சிரு. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 20 ரூபா ஆச்சுமா.
சைக்கிள் உங்களுதா? ம். கொஞ்சம் தோட்டக்கார மங்கலத்துல விட்டுருங்க. ஆ? வண்டி எடுங்க. என்னம்மா அதுக்குள்ளேயே வேட்டைக்காரமங்கலம் போயிட்டு வந்துட்டேன்? போகும்போது ஒரு டிராக்டர்காரன், வரும்போது ஒரு சைக்கிள்காரன். இப்போ எங்க கிளம்புற? ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆண்டி, யாரும் கிடைக்கல. அதான் நானே நேரா டவுனுக்கு போய் அவங்கள தடுக்கலான்னு பார்க்குறேன். வரேன் ஆண்டி. ஆண்டி, திரும்ப வருவேன். டிரைவர், இதுக்கப்புறம் இப்போ டவுன்ல இருந்து ஏதாவது வண்டி இருக்கா? இல்லைம்மா, வண்டி இனிமேல் சாயங்காலம் தான். நீங்க வேட்டைக்காரமங்கலம் போயிட்டு உடனே டவுனுக்கு கிளம்பிடுவீங்களா? ஆமாம்மா. கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன லக்ஷ்மி, இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? ஏன் சண்முகம், எதுக்கு அவசரப்பட்டு வந்தீங்க? அதான் 48 நாள் கெடுலாம் முடிஞ்சிருச்சுல. மண்ணா கட்டி, உங்களுக்கு கல்யாணம் நாள்ல இருந்து கணக்கு வச்சா இன்னும் 48 நாள் முடியல. 45 நாள் தான் ஆகுது. ஐயோ அக்கா, அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்கிறீங்களா? சிச்சி, பைத்தியம், எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இல்ல சண்முகம், எதிரியுடைய பலம் தெரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அம்மா, நீங்க வரலீங்களா? நீங்க கிளம்புங்க, இதே வண்டியில போயிடுங்க. இல்ல இல்ல, நீங்க போலாம். என்ன ரீனா, நீங்களும் கருப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி பயப்படுறீங்க? ஐயோ சண்முகம், நான் நம்புறது அது ஒரு மனுஷன், அதனால தான் பயப்படுறேன். 3 நாள் கழிச்சு வாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அதுக்குள்ள ஊருக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம் 48 நாள் ஆகியும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னு. இப்போ கிளம்புங்க. உங்களை தடுத்து நிறுத்ததான் நானே ஊருக்கு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னங்க, வாங்க போலாம். அக்கா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. வாங்க போலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன, நாங்க உடனே போனோம் அவ்வளவுதானே? ஆமா. எங்களை விட்டுட்டு போன வண்டி திரும்ப வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நான் இங்கே தானே வெயிட் பண்ணோம். இல்ல, நீங்க டிராக்டர் ட்ரக் எதையாவது பிடிச்சி உடனே போங்க. இருங்க, இந்த 1 மணி நேரத்துல ஊருக்குள்ள எனக்கு ஒரு சின்ன முக்கியமான வேலை இருக்கு. இங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா அந்த வேலையை முடிச்சுக்கிறேனே. அப்படி என்ன வேலை? ஷோ, சொல்றேன் வாங்க. சண்முகம், இந்த 1 hourல கூட உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்களே, அப்புறம் என்ன? வாங்க.